அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் அவயோக தசை எது என்பதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களும் எந்த மகாதசையில கவனமா இருக்கணும், எந்த மகாதசை ஜாதகருக்கு யோகம் இல்லாத மகாதசைன்றத விரிவா பார்க்கலாம். அதுபோல அந்த அவயோக தசையை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த நிலையில இருந்தா கொஞ்சம் அவயோகத்தை குறைத்து செய்கிறதுன்றதையும் இந்த பதிவுல தெளிவா பார்த்துடலாம். அந்த வகையில முதல்ல மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவயோக பலனை செய்யக்கூடிய தசையாக புதன் மகாதசை வருகிறது. மேஷத்திற்கு 3, 6 என்ற 2 ஆதிபத்தியத்தை புதன் பெறுகிறார். புகழ் கொடுக்கக்கூடிய பாவம், ருணரோகத்தை கொடுக்கக்கூடிய பாவத்துக்கெல்லாம் இந்த புதன் தான் ஆதிபத்திய கிரகம். அப்ப மேஷ லக்ன ஜாதகருக்கு அவயோக மகாதசையாக புதன் தசை வருது. ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, மேஷத்துல புதன் தசை வருதுன்னா கண்டிப்பா எப்போ புது முயற்சி, புது யுகம், புது விதமான செயல்கள்லாம் செய்யக்கூடாதுன்னா, எவர் ஒருவர் மேஷத்தில் ஜனனித்து அவருடைய ஜாதகத்தில் புதன் தனித்து வலுத்து இருக்கிறாரோ அவருக்கு அந்த மகாதசை அவயோகங்களை தான் செய்ய போகுது. அந்த தசை அவயோக தசை தான். இந்த மாதிரியான கிரக அமைவுகளில் இருக்கக்கூடிய மேஷ லக்ன ஜாதகர்கள் புது முயற்சி எதுவுமே செய்யக்கூடாது, புது வியூகம் பண்ணக்கூடாது, அந்த நேரத்துல தொழில் பண்றதை செய்யக்கூடாது. வாழ்க்கை ஜாதகரை மிகவும் கடினமாகவே கொண்டு போகும். எந்த ஒரு நிலையிலும் பெரும் பொருளாதாரம் கிடைக்கும்ன்ற எண்ணத்துல எந்த செயலையும் செய்யக்கூடாது, சிரமத்துல மாட்டீங்க. அப்ப இந்த ஜாதகருக்கெல்லாம் அவயோக பலனை கொடுக்க போகுது. அதே புதன் தசை ஒரு நல்ல பலனை கொடுக்குன்னா, திரிகோணாதிபதி தொடர்பை பெற்று ஸ்தான பலம் குறைச்சிருந்தா புதன் தசை யோகம் பண்ணும். ஆனால் தனித்து வலுத்த புதன் மேஷ லக்னத்திற்கு அவயோக மகாதசையை மட்டும்தான் கொடுப்பார். யாருக்கெல்லாம் தனித்து வலுத்திருக்கிறதோ அவருக்கு இந்த 17 புதன் மகாதசை மேஷ லக்னத்திற்கு கடின பலனை கொடுக்க கடமைப்படுகிறது. ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு அவயோக மகாதசையை கொடுக்கக்கூடிய கிரகம். ரிஷபத்தை பொறுத்தவரை 8 மற்றும் 11ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற குரு பகவான் தான் மிகப்பெரிய அவயோக தசையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 8ஆம் இடத்தின் வாயிலாகவும் 11ஆம் இடத்தின் வாயிலாகவும் ரிஷப லக்னத்துல ஜனனித்தவருக்கு குரு பெரும் அவயோகத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு கேள்வி உண்டு, ரிஷப லக்னத்துல ஜனனிச்சா 16 வருஷ குரு மகாதசையாச்சே, 16 வருஷ குரு தசையும் எல்லா ரிஷப லக்னத்தையும் பாதிக்குமானா, அதுல எவருக்கெல்லாம் இந்த குரு பகவான் லக்ன திரிகோணாதிபதிகளோட தொடர்பு பெற்று வலு குறைந்து இருக்கிறாரோ அவருக்கெல்லாம் குருதசை நல்லதை பண்ணிடுது ரிஷப லக்னத்திற்கு. ஆனா பெரும்பாலான ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு குரு மகாதசை தனித்து வலுத்து பெரும் சிரமங்களை கொடுக்கிறது. ரிஷப லக்னத்துல ஜனனித்த ஒரு ஜாதகருக்கு அவயோக மகாதசை என்பது குரு தசை தான். எக்ஸம்ஷனா திரிகோணாதிபதிகள் வலுத்து குரு சரண்டர் அடைகிறாரோ அவருக்கு மட்டும்தான் குருதசை நன்மையை செய்கிறது. ஆனால் தனித்து குரு வலுத்த எந்த ஒரு ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கும் குரு அவயோக கிரகமாக அவயோக மகாதசையை வழங்குகிறார். அந்த 16 வருஷமும் ஜாதகர் புது முயற்சி, புது வியூகம், பொது தொழில் எதுவுமே இல்லாம சமூகத்துல கௌரவ பங்கம் ஏற்பட்டு தனியாக ஒரு கஷ்டமான மனநிலையில தான் வாழ வைப்பார். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. அவயோக மகாதசையை எந்த கிரகம் கொடுக்கிறது? அவயோக தசைன்னா என்ன? மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்குன்னா, லக்னத்திற்கு 6, 11க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் கொடுக்கிற தசை தான் அவயோக தசை. செவ்வாய் தசை தான் அவயோகம். மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு 6ஆம் இடத்தின் வாயிலாகவும் 11ஆம் இடத்தின் வாயிலாகவும் தன்னில இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் எடுத்துக்கொண்டு உடலில் நோயோ அல்லது கடனையோ கொடுத்து வாழ்க்கையிலே சிரமத்தின் உச்சிக்கு கொண்டு போறார் செவ்வாய் பகவான் மிதுன லக்னத்திற்கு. இப்ப செவ்வாதசன்னா ஒரு 7 வருஷ மகாதசை. இப்ப எல்லா மிதுன லக்ன ஜாதகருக்குமே செவ்வாதசனாலே அவயோகமானா, எவர் ஒருவருக்கு திரிகோணாதிபதிகள் வலுத்து 5, 9ஆம் அதிபதியில் யாரோ ஒருத்தர் வலுத்து செவ்வாய் அவரோடு சரண்டர் அடைகிறார், அவரோடு அமைஞ்சு குறைஞ்ச வலுவோடு இருக்கிறாருன்னா அந்த மிதுன லக்ன ஜாதகருக்கு செவ்வாதசை ஒன்றும் பண்றது இல்லை. ஆனா பெரும்பாலான மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் அவயோக மகாதசையை நடத்துகிறார். இந்த செவ்வாதசையில கௌரவ பங்கம் இருக்கு, சமூகத்துல ஒரு உயர்நிலை அங்கீகாரம் இல்லை, சிரமமான மனதோடு வாழ்க்கையை கடத்துகிறார்கள் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகர்கள். வெளியே சொல்ல முடியாத துயரங்களை இந்த செவ்வாய் கொடுத்து விடுகிறார் மிதுன லக்னத்தில். அப்ப அவயோக மகாதசை செவ்வாதசை தான் மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு. எக்ஸம்ஷனா 5, 9ஆம் இடம் வலுத்து தொடர்பு கொண்டவளை தவிர. கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ஒரு ஜாதகர் கடகத்திலே ஜனனித்து லக்னத்திற்கு அவயோக மகாதசை யாரால கொடுக்க முடியும்? லக்னத்திற்கு 7, 8க்கு அதிபதியான சனி பகவான் கொடுக்கக்கூடிய சனி தசையே அவயோக தசை. கடக லக்ன ஜாதகருக்கு சனி மகாதசையே அவயோக தசையாக அமைகிறது.
எந்த ஒரு ஜாதகரும் கடக லக்னத்துல ஜனனித்து சனி தனித்து வலுத்தால் அவருடைய வாழ்க்கையிலே வெளியில் சொல்ல முடியாத துயரங்கள் இல்ல, வெளியில் தெரிந்து அவமானங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சி இல்லாமல் மிகப்பெரிய மன கஷ்டத்தையும் இழப்புகளோடு ஜாதகர் வாழ்கிறார். பார்ட்னரெல்லாம் ரொம்ப சிரமத்தோடு வாழ்கிறார் இந்த கடக லக்ன ஜாதகர். சனி தசை 19 வருஷம் வரும்பொழுது அதுல ஒரு சில கடகலக்ன ஜாதகர் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானா அதுல ஒரு சிலருக்கு மட்டும், கடகத்திற்கு திரிகோணாதிபதிகள் 5, 9 அதிபதிகள் வலுவெற்று சனியை தொடர்பு கொண்டவர்களுக்கு மட்டும் சனி பெரும் அவயோகங்களை செய்யறதில்லை, நியூட்ரலான மகாதசையாக கொடுத்து விடுகிறார். ஆனால் எவருக்கெல்லாம் கடகத்தில் பிறந்து சனி தனித்து வலுத்திருக்கிறதோ அவர் வெளியில் சொல்ல முடியாத வாய்விட்டு அழக்கூடிய, வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லாமல் இழப்புகளை சந்திக்கக்கூடிய அவயோக மகாதசையை வழங்கி விடுகிறார். இந்த தசை முடிகிற வரைக்கும் கடகலக்ன ஜாதகருக்கு பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றமே நிகழ்றதில்லை. ஆனால் திரிகோண வலுத்து சனி தொடர்பு கொண்டா மட்டும் நல்லது இருக்கு. சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, அவயோக மகாதசை எது? சிம்மத்திற்கு 6, 7 அதிபதியான சனி தசை தான் அவயோக தசை. 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி தசை அவயோக தசை. இந்த தசை ஒரு 19 வருஷம் நடக்கக்கூடிய மகாதசை. சிம்மத்தில் ஜனனித்த ஒருத்தருக்கு இந்த மகாதசை வந்துருச்சுன்னா மிகப்பெரிய சிரமம். 19 வருஷம் அவருடைய வாழ்க்கையிலே பெரும் கஷ்டங்களை கொடுக்கிறது. எல்லாருக்கும் கேள்வி, சிம்ம லக்னத்துல பிறந்து எல்லாருமே சனிதசை 19 வருஷம் கஷ்டப்படணுமானா அதுல ஒரு எக்ஸம்ஷன். எவருக்கெல்லாம் 5, 9ஆம் அதிபதிகள் வலுத்து, 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ வலுத்து சனியோட தொடர்பு கொண்டு சனி குறைந்த வலுவோட இருக்கு, அவருக்கு மட்டும் சிம்ம லக்னத்திற்கு சனிதசை கெடுதல் பண்றதில்லை. ஆனால் பெரும்பாலான ஜாதகர்களுக்கு சிம்ம லக்னத்தில் ஜனனித்து 19 சனி மகாதசையிலே பெரும் சிரமத்தோடும் அறிவு திறமை எல்லாம் இருந்தாலும் சமூகத்துல வெற்றி பெற முடியல, பெரும் போராட்டம் பெரும் கஷ்டங்களையே சந்திக்கிறார்கள். அவயோக மகாதசை சனி கொடுக்கிறார் சிம்மத்திற்கு. கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, அவயோக மகாதசை எது? கன்னியை பொறுத்த வரைக்கும் 3, 8 அதிபதியான செவ்வாய் தான் அவயோக தசையை கொடுக்கிறார். 7 வருட செவ்வாய் மகாதசை தான் அவயோக தசை. கன்னி லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு இந்த 7 வருட செவ்வாய் மகாதசையில வளர்ச்சிகள் இல்லை, நஷ்டங்கள் இருக்கு, எதை எடுத்தாலும் அதுல ஒரு தடை, அதுல ஒரு கஷ்டம், சமூகத்துல திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு மன கஷ்டத்தோடு மன வெதும்பலோடு சமூகத்துல வாழக்கூடியவர்களா மாற்றி கொடுக்குது இந்த 7 வருஷ செவ்வாய் மகாதசை. இதுல ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் இந்த செவ்வாயானவர் 5, 9ஆம் அதிபதிகளோட தொடர்பு கொண்டு அதுல 5, 9ஆம் அதிபதிகள் வலுக்கும் பொழுது இந்த செவ்வாதசை கெடுதலை பண்றது இல்லை. ஆனா பெரும்பாலான கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாதசை வரும்பொழுது மிகவும் சிரமப்படுத்துது. ஆனால் அதுல ஒரு 30% பேருக்கு மட்டும் எக்ஸம்ஷனா இந்த 5, 9ஆம் வலுத்து இருந்தா செவ்வாய் யோகத்தை பண்றாரு. 8ஆம் இடத்தின் வாயிலா வெளிநாடு தூர தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ந்துதான் அது வச்சு கொடுக்கிறார். பூர்வீகத்துல இல்ல, வெளிநாடு போய் வாழ்க்கையை நல்ல முறையில வாழக்கூடிய நிலையை கொடுக்கிறார். இப்ப செவ்வாதசை தான் அவயோக மகாதசை கன்னி லக்னத்திற்கு. அதுபோல துலாத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மகாதசை அவயோக தசை? லக்னத்திற்கு 3, 6 அதிபதியான குரு மகாதசை தான் அவயோக தசை. ரோகஸ்தானாதிபதியும் தீரியஸ்தானாதிபதியுமான குரு கொடுக்கக்கூடிய தசை தான் அவயோக தசை. ஒரு துலாம் லக்ன ஜாதகருக்கு இந்த 16 வருட குரு தசை வருதுன்னா வாழ்க்கையில நிறைய சிரமங்களை கொடுக்கிறார். கடன், பொருளாதாரங்கள், தன்னம்பிக்கையை இழக்க செய்வது, எத்தனையோ அறிவு திறமைகள் திராணிகள் இருந்தாலும் ஜாதகர் மனதை வெதும்பி தன்னிடம் திறமை இல்லை என்று நினைத்து கொள்ளக்கூடிய காலங்களை உருவாக்குவது இந்த குரு பகவான் தான். இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு 16 வருஷ மகாதசை துலாம் லக்னத்தை சிரமப்படுத்துகிறது. துலாத்திற்கு குரு தசை தான் அவயோக தசை, அவயோகம் செய்யும் மகாதசை. அப்ப எல்லா துலாம் லக்னத்திற்கும் குரு தசை அவயோகம் தான் பண்ணுமானா ஒரு சிலருக்கு நல்ல வேலை, பதவி, அதிகாரம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும். எப்பொழுது என்றால் குரு வலுவிழந்து லக்ன திரிகோணாதிபதிகளான 5, 9ஆம் அதிபதி ஏதாவது ஒருத்தரோட தொடர்புல இருந்துச்சுன்னா அவருக்கு மட்டும்தான் குரு நன்மை பண்றார். பெரும்பாலான துலாம் லக்ன ஜாதகரிடை குரு சிரமத்தில் ஆழ்த்துகிறார். குரு தசை அவயோக தசை. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சக லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு அவயோக மகாதசை எது? அவயோகம் செய்யக்கூடிய மகாதசை 8, 11 அதிபதியான புதன் தசை. விருச்சக லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சுட்டு புதனுடைய மகாதசை 17 வருஷம் நடக்குதுன்னா அவர் பெரும்பாலும் துன்பங்களை அனுபவிக்கிறார். பணம், பொருளாதாரம் இல்லாமல் சமூகத்திலே கௌரவ பங்கங்களோடு, எடுத்த காரியங்களில் வெற்றி இல்லாமல் வெளியில் சொல்ல முடியாத துயரங்களோடும் தன் திராணிக்கான அங்கீகாரம் கிடைக்காத நிலையெல்லாம் இந்த புதன் கொடுத்து ரொம்ப சிரமப்படுத்தி கொடுக்கிறார். புதன் தசை தான் அவயோக தசை. ஒரு சில விருச்சக லக்ன ஜாதகருக்கு மட்டும் 5, 9ஆம் அதிபதிகளுடைய தொடர்பை வலுவாக பெற்று வெளிநாடு தூரதேச வாழ்க்கையெல்லாம் வச்சு கொடுக்கிறார். வெளிநாடு அனுப்பிச்சு நல்ல முறையில இருக்கப்ப வைக்கிறார். அது ஒரு சில குறிப்பிட்டு ஒரு 20% மக்களுக்கு தான். அப்ப விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அவயோகத்தை செய்யக்கூடிய மகாதசை புதன் தசை 17 வருஷம். தனித்தெல்லாம் வலுத்துடுச்சுன்னா விருச்சக லக்னத்திற்கு பெரும் சிரமங்களை புதன் கொடுக்கிறார்ன்றத உறுதிப்படுத்தும்.
தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு அவயோகத்தை செய்யக்கூடிய மகாதசை. தனுஷிற்கு 6-11 அதிபதியான சுக்கிரனே அவயோகத்தை கொடுக்கிறார். சுக்கிரதசை தான் அவயோக தசை. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசை 20 வருஷ தசை. எல்லாருக்கும் கேள்வி வரலாம், இருக்கிற மகாதசைகளே 20 வருஷம் தானே பெருசு. அப்ப தனுசு லக்னுக்காக சுக்கிரன் வந்துட்டா சிரமம், கண்டிப்பாக சிரமம். வெளியில் சொல்ல முடியாத நிறைய மன கஷ்டங்களையும், தன்னால் 1000 திராணிகள் இருந்தும் திறமைகள் இருந்தும் சமூகத்திலே வெற்றி கொள்ள முடியாமல் மனம் வெதும்பிய நிலையிலும் அந்த தனுசு லக்ன ஜாதகர்களை வாழ வைப்பவர் இந்த 20 வருஷ மகாதச சுக்கிரன் தான். ஒரு சில தனுசு லக்னத்திற்கு மட்டும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். எப்படி இருந்தான்னா, சுக்கிரன் வலுப்பெறாமல் 5-9 அதிபதிகள் வலுப்பெற்று தொடர்பு கொண்ட தனுசு லக்னத்திற்கு மட்டும்தான் சுக்கிரன் நல்லது பண்றார். ஒரு தனுசு லக்ன ஜாதகர் சுக்கிரன் திரிகோணத்தில் அமர்ந்தோ தனித்து ஸ்தான பலத்தை பெற்றோ அமர்ந்துட்டாருன்னா மிகப்பெரிய கஷ்டம். அந்த சுக்கிர தசை அவயோகங்களை செய்கிறது. ஆனால் சுக்கிரனோடு ஸ்தான பலம் குறைந்து சுக்கிரன் அமர்ந்து திரிகோண ஸ்தான பலம் பெற்றா தனுசு லக்னத்திற்கு நன்மை. அப்ப அவயோகத்தை பெரும்பாலும் ஏது செய்யறான்னா, தனுஷிற்கு சுக்கிரனே அவயோக மகாதசையை வழங்குகிறார். சுக்கிர தசை தான் அவயோக மகாதசை. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு அவயோகங்களை கொடுக்கக்கூடிய அவயோக மகாதசை. லக்னத்திற்கு 8 அதிபதியான சூரியன் தான் அவயோக மகாதசையை கொடுக்கிறார். சூரிய தசை 6 வருஷ மகாதசை. இந்த 6 வருட மகாதசையே அவயோக தசை மகரத்தில் பிறந்தவருக்கு. வெளியில் சொல்ல முடியாத துயரங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் இன்னல்களையும் ஏற்படுத்துகிறார் மகர லக்னத்திற்கு. எப்படி என்றால், தனித்து வலுத்து விட்டால் மிகப்பெரிய பிரச்சனை. தனித்து வலுத்த சூரியன் மகரத்திற்கு இருந்தால் வெளியே சொல்ல முடியாத 1000 கஷ்டங்களை கொடுக்கிறார். அந்த 6 வருட மகாதசைகளை ஜாதகரை மிகவும் துன்புறுத்துகிறார். அதே மகர லக்னத்திற்கு எல்லாத்திற்குமே சூரியன் கெடுதலை பண்ணுவானா, 20% ஜாதகருக்கு மட்டும் திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பை பெற்று, சுக்கிர புதன் தொடர்பை பெற்று சூரியன் நல்லதை செய்கிறார். பெரும்பாலான மகர லக்னத்திற்கு சூரிய தசை வரும் பொழுது சிரமங்களையே அதிக கொடுக்கிறார். அப்ப அவயோகம் செய்யக்கூடிய மகாதசை மகரத்திற்கு சூரிய தசை. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பத்தில் ஜனனித்தவருக்கு அவயோகம் செய்யும் மகாதசை. கும்பத்திற்கு 6 அதிபதியான சந்திரன் தான் அவயோக மகாதசையை கொடுக்கிறார். சந்திர தசை தான் மிகப்பெரிய அவயோக தசை. அதெல்லாம் கும்ப லக்னத்துல ஜனனித்து சந்திரன் தனித்து வலுக்கிறாரு. அவரெல்லாம் வாயை வெளியில் சொல்ல முடியாத அவ்வளவு துயரங்களை சந்திர தசையில அனுபவிப்பார். இந்த 10 வருட மகாதசையில ஆதிபத்திய ரீதியில எங்க இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியங்களினால் மன கஷ்டங்களையும் வெளியில் சொல்ல முடியாத மன குமரல்களையும் ஏற்படுத்துவார். எல்லா கும்ப லக்னத்திற்கும் சந்திரன் அவயோகம் பண்ணுவார்னா கண்டிப்பா 80% ஜாதகங்கள்ல கும்ப லக்னமா ஜனனிச்சா சந்திர தசை அவயோக தசை தான். வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் இன்னல்கள். ஆனா ஒரு சில 20-30% பேருக்கு மட்டும் சந்திரனோடு திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொண்டு 5-9 அதிபதிகள் தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை பெறும்பொழுது மட்டும் அவர்களுக்கு மட்டும் கும்பலக்னத்திற்கு நன்மை செஞ்சிடற. பெரும்பாலான கும்பலக்னத்திற்கு சந்திர தசை பெரும் சிரமங்களை வாழ்க்கையில் கொடுத்து விடுகிறது. அப்ப சந்திர தசை தான் அவயோக மகாதசை. மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் ஜனனித்தவருக்கு அவயோகம் செய்யும் மகாதசை இது. லக்னத்திற்கு 3-8 அதிபதியான சுக்கிர தசை தான் அவயோக தசை. 20 வருஷத்து சுக்கிர தசை. மீன லக்னத்திற்கு பிறந்து சுக்கிரன் தனித்து வலுத்து தசை நடத்திட்டார்னா மீன லக்ன ஜாதகர் 20 வருஷம் வாழ்க்கையில எந்த வளர்ச்சியுமே சந்திக்காமல் இருப்பார். நிறைய திராணி அறிவெல்லாம் இருக்கும், ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சாலும் இவரை விட அறிவு குறைந்தவரோ திறமை குறைந்தவரோ அனுபவம் குறைந்தவரெல்லாம் பெரிய வளர்ச்சிகளை சந்திப்பார். தொழிலிலும் அப்படித்தான். இவரை விட தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை, அந்த தொழிலை பற்றி தெரியாத நேர்த்தி தெரியாத நபர்கள் கூட வளர்ச்சியை சந்திக்கலாம். ஜாதகர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய காலம் இந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய இந்த 20 வருஷ மகாதசை தான். எல்லா மீன லக்னத்தையும் கஷ்டப்படுத்துவாருன்னா கண்டிப்பாக 80% மீன லக்னத்திற்கு இந்த சுக்கிர மகாதசை கெடுதசை தான். ஒரு சில 20-30% ஜாதகருக்கு மட்டும் சுக்கிரன் வலுவிழந்து 5-9 அதிபதிகள் தொடர்பு கொண்டும் பொழுது அவர்களுக்கு மட்டும் வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை கொடுத்து, இந்த மீன லக்ன ஜாதகருக்கு சுக்கிர தசையில பொருள் செல்வங்கள் எல்லாம் கொடுத்து வெளியூர் எந்த ராஜ்யத்துல பிறந்தாரோ அதை விட்டு வெளியே போய் வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலாம் கொடுத்துறார். அப்ப இந்த சுக்கிரன் 80% ஜாதகர்களை இன்னலுக்குள்ளாக்குகிறார். இன்னல்னா வேற எதுவும் இல்லை, எல்லாமே தெரிஞ்சு எல்லா அறிவும் எல்லாம் இருந்தாலும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டார். அதுபோல வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி பாதைக்கே கொண்டு சொல்ல மாட்டார். கடைசி வரைக்கும் அந்த 20 வருஷமும் ஜாதகர் மனதை கஷ்டப்படுத்தி தான் பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்ப சுக்கிரதசை தான் மீனத்திற்கு அவயோக மகாதசை. இந்த பதிவுல நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் அவயோக தசையை பற்றி பார்த்தோம். இந்த தசை நடப்பில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில இந்த கால சிரமமா தான் இருக்கும். இந்த காலத்தை கடந்து வந்தீங்கன்னா அடுத்த கால வெற்றியா இருக்கும். இந்த ஒரு காலம் இத்தனை வருடம் நான் சொன்ன இயர்கள்லாம் இந்த இயரை கடந்து வர வரைக்கும் நீங்க பொறுமையை காக்க வேண்டும். ஏன்னா எத்தனையோ அறிவு, எத்தனையோ திராணிகள், என்ன விதமான வியூகங்கள் நீங்க வச்சிருந்தாலுமே இந்த காலங்களில் பிரயோகப்படுத்த முடியாது.
பிரயோகப்படுத்த முடியாத வெற்றிகள் கிடைக்காத ஒரு காலகட்டம் தான். அதனால ஜாதகங்கள், உங்களுடைய ஜாதகங்கள் அவயோக தசை வரும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது யோக தசைகள் வரும்பொழுது வெற்றிகள் இருக்குன்றதை உறுதிப்படுத்தணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.